வணக்கம் ரம்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ வெளியே வந்த பேருக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? பாசிட்டிவாகவும் இருக்கு, நெகட்டிவாகவும் இருக்கு. ஸோ கன்னியன் சபரியோட சடனாக விலகாமல் இருந்திருக்கலாமே, ஏன் விலகுனீங்க? அதாவது எல்லாரும் உள்ளே இருக்கிறவங்களா இருக்கட்டும், எங்கள் வீட்டு சைடில் இருந்து இருக்கட்டும், வெளியில் இருக்கிற எல்லாருமே நான் ஒவ்வொரு ஷடக்குள்ளே இருக்கேன், அவங்க 2 பேரும் என்னோட கேமை தடுக்கிறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் எந்த ஒரு விஷயத்துலேயும் என்னோட கேமை தடுக்கலை, நானும் அவங்களோட கேமை தடுக்கலை. அவங்க கேம் அவங்க ஆடிட்டு இருந்தாங்க, என் கேம் நான் ஆடிட்டு இருந்தேன். அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து சொன்ன உடனே சரி ஓகே, எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க, வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது, ஒருவேளை இப்படி ப்ரொஜெக்டாக இருந்தால் சரி ஓகே நம்ம விலகுவோம், எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் விலக ஆரம்பித்தேன். எந்த இடத்துல நீங்கள் டவுன் ஆனீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற விஜய் சேதுபதி சார் 4th வீக்லேயோ 5th வீக்லேயோ ரொம்ப கோவப்படுறீங்க, எல்லாரும் ரொம்ப கத்துறீங்க அப்படின்னு சொன்னப்போ ஓகே நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம கத்தக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து நான் டவுன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ரம்யா அக்கா காப்பி குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிச்சேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பிக் பாஸ் வீட்டுக்கு போயிருப்பீங்க, அந்த விஷயம் நிறைவேறுச்சா? அது நிறைவேறல, பட் ஒரு 50% நிறைவேறி இருக்கு, 50% நிறைவேறல. வீட்டில் யார் ஃபேக்காக இருக்காங்க இப்போ வரைக்கும்? கேமே ஆடாமல் ஒரு மாதிரி அவங்களுக்கு காமிச்சிக்காமல் ஒரு ஃபேக்காகவே இருக்காங்க. எனக்கு உண்மையாகவே அது தெரியாது, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து சொல்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க சபரி அண்ணனுக்கு வெளியில் வேறு ஃபேஸ் இருக்குது, அவர் ரொம்ப கோவப்படுவார், இந்த மாதிரி ஒரு அமைதியான சபரியை நாங்கள் பார்த்ததே இல்லை, உள்ளே வேறு மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து 10th வீக் வரைக்கும் நான் சபரியை எப்படி பார்த்தேனோ சபரி அப்படியே தான் இருக்கார். மேபி எல்லாரும் சொல்கிற மாதிரி அவருக்கு பின்னாடி ஒரு கோவமான ஃபேஸ் இருக்கலாம், ஒருவேளை அதை ஹைட் பண்ணி அவர் சாஃப்டாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்லுங்கள்? ஸ்கூல் டாஸ்க். யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் பிடிச்சவங்க வின் பண்ணணும்னா நான் ஒன்று கனி சபரி சொல்லுவேன், இல்லை வெளியில் வந்தப்புறமா மக்கள் இங்கே வெளியில் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திவ்யா இல்லைன்னா வினோத் பண்ணுவாங்க. டாப் 5ல் வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் யாராக இருப்பாங்க? சபரி, கனி, திவ்யா, வினோத், விக்கல்ஸ் விக்ரம். பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? நமக்குள்ளே எவ்வளோ ஃபீல் இருந்தாலும் அதை வெளில சொல்லக்கூடாது, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அழக்கூடாது, ஒருத்தங்க முன்னாடி அழக்கூடாது. அதுக்கப்புறம் பாசத்தை எந்த இடத்துலையும் தேடக்கூடாது. அந்த வீக் நீங்கள் எலிமினேட் ஆகலைன்னா வேறு யாராக இருப்பாங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் அந்த வீக் நான் தான் ஆவேன்னு. ஒருவேளை நான் ஆகலைன்னா எஃப்ஜேயும் வியானா டபுள் எவிக்ஷன் எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா 5th வீக்கு ஒரு டபுள் எவிக்ஷன் நடந்திருந்தது. ஸோ 10th வீக் இன்னொரு எவிக்ஷன் நடக்கும், டபுள் எவிக்ஷன் நடக்கும்னு எனக்கு ஒரு கெஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு எனக்கு தோண வரைக்கும் நான் வியானா போவோன்றது எங்கள் 2 பேருக்கும் முன்னாடியே தெரியும். நான் இல்லாமல் போகிறதுனா எஃப்ஜேயும் வியானா போயிருப்பாங்க. பார்வை பற்றி சொல்லுங்கள். பார்வை பற்றி சொல்லணும்னா, பார்வை ஒருத்தங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க 1000 பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன மாதிரி ஒரு முட்டாள் நம்பி ஏமாந்து நல்ல விபூத்தி வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட. உஷாராக இருக்கிறவங்க அதை உஷாராக எடுத்துப்பாங்க, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்க அதை வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி அந்த பக்கெட் விஷயத்தில் அவங்க அது பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 தப்புன்னு எனக்கு தோணுது. எந்த காரணத்துக்காக நீங்கள் எலிமினேட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட அந்த மாதிரி கோவப்பட்டு போகிறேன்னு சொன்னதுனால. ஸோ கன்னி கூட என்ன பிரச்சனை, ஏன் வெளியே வரும்போது அப்படி பேசுனீங்க? சீரியஸாக சொல்கிறேன், என் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் கனிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கனியும் சபரியும் ரொம்ப 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 பிடிக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் அவங்கள விலகி இருக்கும்போது கூட நான் ஒவ்வொரு நாளும் கனிக்காக அழுதுருக்கேன். கனிக்கிட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் வேணும்னா, வெளியில் வந்தப்புறமா
நானும் கனியும் நல்லா இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசியிருந்தேன். நான் எவிக்ட் ஆகிட்டு போகும்போது நீ எனக்காக அழுகணும், ஒருவேளை நீ அழுகலைன்னா நான் உன்னை கிள்ளி விட்டு அழ வச்சிருவேன் அப்படின்னு நான் கனிக்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் வரும்போது அவங்க அழுகலை. ஸோ நான் ஸ்டேஜில் போய் அந்த டிவியில் பார்க்கும்போது அவங்க கண்ணு கலங்கியிருந்தது. அப்போ நான் சொன்னேன், நடிக்காத, பச்சையாக தெரியுதுன்னு நான் நார்மலாக சொன்னேன். அதை வெளியில் ஒரு இது பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்க. நான் ஏசப்பா மேலே சத்தியமாக, பைபிள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் நார்மலாக தான் சொன்னேன். இதை நம்புறவங்க நம்பலாம், நம்பாமல் இருக்கிறவங்க நம்பாமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். சொல்கிறது என் விருப்பம், சொல்கிறேன். சத்தியமாக நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. அவங்க தங்கச்சிக்கு கூட நான் டிஎம் பண்ணேன், அவங்க எதுவுமே பார்க்கல. ஸோ நான் அந்த அர்த்தத்தில் உண்மையாகவே சொல்லலை. எனக்கு கனி அவங்க மேலே இருக்கிற ஃபீலிங் எப்போவுமே ஒன்று தான். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். கேமுக்காக மட்டும்தான் நான் 4 வாரம் சபரியும் கனியும் தள்ளி வச்சுருந்தேன் தவிர, மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் கனியும் சபரியும் 2 பேரும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பியூர் சோல்ஸ் 2 பேரும். நீங்கள் வெளில வந்தப்புறமா கனிக்கிட்ட கூட கேட்டு பாருங்கள். நான் நார்மலாகவே அப்படி தான் பேசுவேன். நான் ஒரு வார்த்தை தெரியாதனமாக தமிழில் பேசிடுவேன். அதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் இருக்கும், நீ அந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லி கனி தான் எனக்கு அட்வைஸே பண்ணியிருப்பாங்க நிறைய வாட்டி. நீ இது தப்பு, நீ இப்படி பேசக்கூடாது பாப்பா, நீ இப்படி பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கனி சொல்லி கொடுப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க 1000 புரிஞ்சுக்கலாம், ஆனால் கனிக்கு தெரியும் நான் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பேன்னு. வெளியில் வந்த அப்புறமா நீங்கள் இந்த கொஷனை கனிக்கிட்ட கேளுங்க, கனியை சொல்லுவாங்க என்னை பற்றி என்ன. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் உங்களோட ஃபேவரட் 2 பேர்னா யார்? சபரி, கனி. அமேசிங். ஸோ 70 நாள் இருந்திருக்கீங்க, அந்த ஓவரால் பிபியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்குள்ள? வேற லெவலில் இருந்தது. இவ்வளோ நாள் வெளியில் தான் அடி வாங்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் போய் உள்ளே அடி வாங்கினோம். எப்படின்னா வெளியில் இருக்கும்போது நிறைய அடி வாங்கினோம், யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணோம். உள்ளே போய் நிறைய அடி வாங்கினோம், தெரியாமல் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ வெளியில் இருக்கும்போது அழுகாமல் அப்படியே கெட்ட வார்த்தை பேசிட்டு தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு அப்படி எப்படியோ இருந்துட்டோம். ஆனால் உள்ளே அந்த மாதிரி இருக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அதை தாங்க முடியாமல் திருப்பி பழைய ரம்யா வெளியில் வந்துட்டேன். ஏதாச்சும் சொன்னால் ஹர்ட் ஆகுறது, அழுகிறது, இந்த மாதிரி ரொம்ப உடஞ்சிட்டேன். பட் என்னால் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், உடையக்கூடாது, அழகக்கூடாது அப்படின்னு. பட் என்னால் அது முடியல. ஸோ மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன், 3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 1, நான் கனியை அந்த அர்த்தத்தில் சத்தியமாக சொல்லலை. இன்னொன்று, சபரி கேம் என்னால் கெட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர். கிடையவே கிடையாது. நீங்கள் வேணும்னா அவன் வெளியில் வந்த அப்புறமா கேட்டு பாருங்கள். அவன் கேம் அவன் ஆடட்டோன்னு சொல்லி அவனை விட்டு விலகி போனது நான். என்கிட்ட அவர் எவ்வளோ பேச ட்ரை பண்ணாலும் நான் அவரை தள்ளி விலகி வந்தேன் தவிர என்னால் அவர் கேமை ஒரு காரணத்துக்கும் நான் கெட்டு வச்சது கிடையாது. நீங்கள் அவங்க வெளில வந்த அப்புறமா 2 பேர்கிட்ட கேட்டு பார்த்துக்கலாம். 1. 2வது எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ஒரே ஸ்டெப் போடுற அப்படின்னு நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அது உண்மை தான், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது தான். நான் எந்த இடத்துலையும் நான் பெரிய டான்ஸரு, நான் மைக்கேல் ஜாக்சனோட தங்கச்சி, அந்த மாதிரியெல்லாம் நான் எந்த இடத்துலையும் சொன்னதே கிடையாது. நான் இந்த இடத்துலையும் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய இடத்துல வேணாலும் போய் சொல்கிறேன், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நான் ஆடல் பாடல் ஸ்டேஜ் டான்ஸர். ஒரு 8 பசங்க ஆடுறாங்கன்னா அவங்கள பார்த்து நான் ஆடுவேன். ஒரு பையன் லீட் எடுத்து ஆடுறான்னா அதை பார்த்து நான் கேட்ச் பண்ணி ஆடுவேன். இன்னொன்று, நான் ஆடுறதெல்லாம் பழைய சாங்கு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போடுற சாங் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தானாக கொரியோ பண்ண தெரியாது. யாராச்சும் கொரியோ பண்ணால் அதை பார்த்து என்னால் ஆட முடியும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், உனக்கு ஆட தெரியாது, எனக்கு ஆட தெரியாது தான், நீங்கள் ஆடுங்க. யார் வேணான்னு சொன்னாங்க? என்னை ரம்யா, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 24 மணி நேரம் ஆடிட்டே இருக்கணும், நல்லா நீ டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் பிக் பாஸுக்கே வந்திருக்க மாட்டேன். என்னை அப்படி யாரும் சொல்லி கூப்பிடல. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நானே என் வாயால் சொல்கிறேன், எனக்கு ஆட தெரியாது தான். உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிட்டு வேறு ஸ்டெப்பு மாற்றி ஆடுறேன். நன்றி. இன்னொன்று, ஐயோ இதெல்லாம் சொல்ல அப்பப்போ மறந்துடுவேன் ப்ரோ, 2 நிமிஷம். இன்னொன்று, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர். உண்மையாகவே சொல்கிறேன், என்னோட ஓனர் கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் என்னோட ஹெல்த் எப்படின்னு. நான் 8 வருஷமாக நிம்மதியாக தூங்குனது கிடையாது, கரெக்ட் டைமுக்கு தூங்குனது கிடையாது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டது கிடையாது. எனக்கு 2 வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஒரு வாட்டி ஸ்பைனல் கார்டு அடிப்பட்டு 6 மாதம் நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்திருக்கேன். இன்னொரு வாட்டி ரத்த காய
இதாக இருக்கேன். ஸோ எனக்கு உடம்புல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு டீஹைட்ரேஷன் இருக்குது, மைக்ரேன் இருக்குது, சினரெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு நிறைய அழுதா என் முடியாது, மூச்சு விட விக்கி விக்கி அழுதனா என்னால் மூச்சு விட முடியாது, நெஞ்சு வலி வரும், நான் மயக்க போட்டு விழுந்துருவேன் ரொம்ப அழுதா. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ யதார்த்தமாக தான் 2 வாட்டி நான் மயக்க போட்டு வீட்டுக்குள்ளே விழுந்தேன். வெளியில் கூட இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன். எங்கள் ஓனரு இவங்களெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு தெரியும். ஆடும்போது ஸ்டேஜ்லேயே நான் வீழ்ந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் நடிக்கிறேன், மயக்க போட்டு வீழ்றேன், யாரோட ஹெல்த்லேயும் அந்த மாதிரி விளையாடாதீங்க. அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதை நிப்பாட்டிக்கோங்க. இல்லை நாங்கள் இப்படி தான் ட்ரோல் பண்ணுவோன்னா அதை உங்கள் பண்ணிக்கோங்க, அது எனக்கு கவலை கிடையாது. தயவு செஞ்சு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். நான் மயக்க போட்டு வீழ்ந்தப்போ என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்துருக்காங்க அது பொய்யா உண்மையானு. நான் மயக்கத்துலேருந்து ஏஞ்சி அப்புறமா சொல்லியிருக்காங்க, நீ மயக்க போட்டு வீழ்ந்த உடனே உன் கை காலெல்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாம் பயந்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டரே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பாடியில் டீஹைட்ரேஷன் இருக்குது, நீங்கள் தண்ணி குடிக்க மாட்டேன்றீங்க, அதனால தான் உங்களுக்கு மயக்கம் வருதுன்னு. ஸோ தயவு செஞ்சு இதை நிப்பாட்டிக்கோங்க. எனக்கு ஒன்றும் சும்மா ஆடணும், மயக்க போட்டு கீழே விழுந்து நடிக்கணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. நான் எந்த ஒரு இடத்துலையும் வாரத்துலேருந்து 10வது வாரத்து வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் அதை சாக்கா வச்சு ஒரு டாஸ்க்கு கூட நான் ஆடாமல் விலகுனது கிடையாது. எல்லா டாஸ்க்கும் நான் ஆடிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை நிப்பாட்டிக்கோங்க. இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்கிறேன், என்னை பிடிச்சவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். எனக்கு யார் வெளியிலேருந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறேன். ரொம்ப 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 நன்றி. நான் வெளியில் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனப்போ கூட அதை விட அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் நினச்சேன் என்னோடய வாய்க்கு நான் 1 வாரம் கூட உள்ளே இருக்க மாட்டேன்னு. பட் நான் என்னை 70 நாள் சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றி பட்டு இருப்பேன். ரொம்ப 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 நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும். லவ் யூ.